காலையில் எழுந்தவனே வந்து அவனை வெட்டான் இவனை வெட்டான் ரத்தத்தை பார்த்துக்கிட்டு கையை வெட்டான்னு சொல்லிட்டு எவ்வளவு அது கேட்குறப்போ மண்டை என்ன வலிக்கும்னு யாருக்காவது எப்படியாவது யோசிச்சிருப்பீங்களா நீங்க? அந்த யோசனையிலிருந்து ஒரு கோவம் வருதுன்னா அந்த கோவத்தை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் நீ எனக்கு என்ன விடுதலை வாங்கி தந்துட முடியும்? பிரச்சனை தலித்துகள் தான் நீங்க குற்றவாளிகள், வன்கொடுமை சட்டத்தை இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். இப்ப இங்கதான் வருது, தொடர்ந்து சுத்தி இந்த இடத்துல வந்து நின்றுச்சு. ஏற்கனவே இருந்த அரசு மாற்றமடைந்து இந்த அரசு வேணும்னு எல்லாரும் விரும்பினவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்படி இருக்கிறப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை பற்றி நம்ம வந்து முன்வைக்கிறப்போ அந்த பிரச்சனையுடைய சாரத்தை, பிரச்சனைக்குள்ள பின்புலத்தை சரியா புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை இங்க இருக்கிற அரசு அதிகாரிகளும் அரசு அலுவலர்களும் இங்க இருக்கிற அரசும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ற இடத்துக்கு மூவ் ஆகணும். கேள்வி கேட்குறேன் எல்லாருமே வந்து அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயரை வைக்கிறது, இவர்கள் இதனால் செயல்கள் அப்படின்னு சொல்றது, அந்த வேதனைக்கு என்கிட்ட என்ன பதில் இருக்கு? வாடா போயிட்டு அடிச்சிடலாம் வெட்டிடலான்னு என்னால் சொல்ல முடியுமா? எல்லா ஆட்சியிலும் தான் பிரச்சனை இருந்தது, இந்த ஆட்சியிலும் இப்படிதான் இருக்கும்னா அப்ப எதுக்கு இந்த ஆட்சின்ற கேள்வி தான் எங்களுக்கு வரும். இந்த ஆட்சி உண்மையிலேயே சமூக நீதி மேல அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் தலித்துகள் மீது நிகழ்த்தப்படுற வன்முறைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியா? நிச்சயமாக பிஜேபி ஊர் தெருவில் வருதோ இல்லையா, காலனி தெருவுல வராது. ஏன்னா ஒவ்வொரு தெருவுக்குள்ள ஒரு அம்பேத்கர் படிப்பகம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். RSSக்கு அடிப்படை எதிரிகளே அம்பேத்கர்வாதிகள் தான். ஒவ்வொரு காலனிலையும் ஒரு படிப்பகத்தை வச்சிருக்கிறோம், ஒரு அம்பேத்கர் படிப்பகம் இருக்கு. எத்தனை பேர் ஊர் தெருவுல இருந்து வரீங்க? என்னைக்காவது காலனி தனியா இருக்குது, காலனியில இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? பயங்கரமான மன உளவியல் சிக்கல் அது. உங்களுக்கு தெரியாது. ஊரே ஒண்ணு சேர்ந்து கூட அப்படி கொண்டாடிட்டு இருக்கிறப்ப வந்து ஒருத்தன் வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறப்ப இருக்கிற பெயின் வந்து உங்களுக்கு எப்போ புரிய போகுது? சாதியை பற்றி பேசுவதாலே நம்ம வந்து சாதி முத்திரை குற்றப்பட்ட ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஒரு இழிவை பத்தி பேசுறதுனாலே இவனுக்கு வேற வேலையே இல்லை, இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற சொல்ற இடத்துல தான் இருக்கும். அப்படி சொல்றது மூலமா அவங்களுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா நான் அதை பேசாம இருக்கணும்ன்றது தான், நம்ம அப்படி பாடாம இருக்கணும்ன்றது, அப்படி கூடாம இருக்கணும்ன்றது. அதெல்லாம் முடியாது. நீ என்னன்னாலும் சொல்லிக்கோ, பாடுவோம் கூடுவோம் பேசுவோம் என்னன்னாலும் பண்ணுவோம். இது எங்க ஸ்டேஜ், இது எங்களுக்கான ஸ்டேஜ் நாங்க உருவாக்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது தலித் சுப்பையா உள்ள பாடல் தான், சிங்கத்தை அது குகையில் சந்திப்பது வீரமாடான்றது எவ்வளவு பெரிய முக்கியமானது. RSSக்கு வந்து சம்பவம் செஞ்சவரு எங்க ஐயா, புரியுதா? சும்மா நம்ம எது சொன்னாலுமே வந்து பின்னாடி ஆவாருகிறான் எப்ப எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனத்தை கிரியேட் பண்ணி தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிற இந்த சமூகத்தில் ஒரு அசமத்துவம் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பத்தி கேள்வி கேட்டா இவன் வந்து இதுதான் ரொம்ப சிக்கலான ஒரு வடிவமா இங்க இருக்கு. எதை பத்தி கேள்வி கேட்டாலும் நீ ஏன் கேள்வி கேட்கிற? அப்ப உனக்கு யாரோ பின்னாடி இருக்கிறாங்க. பிரச்சனை நடக்குதுயா. இந்த 3 நாள்ல கடந்த 4 நாள்ல வந்து தலித்துகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறையின் தமிழகத்துல மிக மோசமா நடந்திருக்கு. அதை பத்தி நீ என்ன பேச போற? எப்ப பேச போறீங்க நீங்க? அதை பத்தி பேசினாலே வந்து யாரும் உங்களுக்கு பின்னாடி வந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு உண்மைக்கு எதிராக ஒரு உண்மை இங்க கிடையவே கிடையாது. உண்மைக்கு எதிராக ஒரு பொய்யை கிரியேட் பண்ற, அந்த பொய்யை கிரியேட் பண்ணி உன்னுடைய வலைதளங்கள்ல சோசியல் மீடியால நீ பேசி இப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்று கருத்தை உருவாக்க முயற்சி பண்ற. மாற்று கருத்தை உருவாக்கி முயற்சி பண்ணி அது சோசியல் மீடியால போட்டு உடனடியாக மக்களை தீர்ப்பு எழுத வைக்கிறாங்க. இது நடக்கவே இல்லை, இது ஒரு பொய்யான ஒரு மாயை உருவாக்குறாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அக்செப்ட் பண்ணும் இங்க என்ன பிரச்சனை இருக்கு, எதுக்கு ஆட்சி மாற்றத்தை விரும்பணும்? சும்மா அப்படி போயிடுறதுக்கு ஆட்சி மாற்றத்தை நம்ம ஏன் விரும்புறோம்? ஏற்கனவே இருக்கிற ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சியா இருக்கிறதுனால, இங்க சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறதுனால அப்ப ஒரு புதிய ஆட்சியை விரும்புறோம். அப்ப சமூக நீதியை கோருகிற ஒரு ஆட்சியை விரும்புறோம். அப்ப சமூக நீதியை கோருகிற ஆட்சி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க சாதிய தீண்டாமைகளும் இங்க சமத்துவத்துக்கு எதிரான ஒரு ஃபார்ம்களும் அதிகமா இருக்குதுன்னா அதை கேள்வி கேட்கிற உரிமையை முதல்ல நீங்க தரணும். அந்த கேள்வி கேட்கறோட முதல்ல எதிரியா மாத்தக்கூடாது. அந்த கேள்வியே தப்புன்னு நீங்க சொல்லக்கூடாது. கேள்வி கேட்கணும் எதிரியா மாத்துறது, கேள்வியை தப்புன்னு சொல்றது, கேள்வி கேட்கறவங்க பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்குதுன்னு சொல்றது, அதுக்கு ஒரு பழைய பொய்களை கூட்டு வந்து நிறுத்துறது. இவன் அங்க போனா நேத்து கூட நான் வந்து யாரோ ஒருத்தர் நேத்து ஒரு கேள்வி கேட்டோன்னே உடனே ஒருத்தர் எழுதுறாரு, நீ அமெரிக்கா போனப்போ எனக்கு தெரியும். அமெரிக்காவுக்கு நான் போனதுக்கும் கேள்வி கேட்டதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒருவேளை அமெரிக்காவில் நான் போயிட்டு அங்க கருப்பர்கள் பட்ட இல்ல கருப்பர்கள் ஏற்படுத்திய புரட்சியை படித்ததுனால் நான் கேள்வி கேட்கிறேன். நீ அப்படியே வேணா வச்சுக்கலாம். அது சோ பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அது கான்சியஸ் அந்த தன்மையோட அணுகிறோம். அதோட பெயின் அதிகம். நீ வேடிக்கை பார்க்கறதுக்கும் அதுல அதுலயே கிட்டத்தட்ட எனக்கு என்ன 42 வயசாகுது. நான் எதுக்கு இப்போ வரைக்குமே அதை தூக்கி சொம்மந்துங்கன்னு பேசிக்கின்னு
தொடர்ந்து வந்து காலையில் எழுந்தவனே வந்து அவனை வெட்டான் இவனை வெட்டான் ரத்தத்தை பார்த்துக்கிட்டு கையை வெட்டான்னு சொல்லிட்டு எவ்வளவு அது கேட்குறப்போ மண்டை என்ன வலிக்கும்னு யாருக்காவது எப்பயாவது யோசிச்சிருப்பீங்களா நீங்க? அந்த யோசனையிலிருந்து ஒரு கோவம் வருதுன்னா அந்த கோவத்தை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் நீ எனக்கு என்ன விடுதலை வாங்கி தந்துட முடியும்? அப்ப எனக்கான விடுதலையை நான் கோருவேன்ற நான் எனக்கான விடுதலையை நான் எடுத்து பெற வேண்டிய காலகட்டம் இது. அப்போ எனக்கான விடுதலையை கோருகிற இடத்துல நான் இருக்கிறப்போ என்னுடைய மொழியில எனக்கு தேவையானதை நான் டிமாண்ட் பண்ணுவேன். அந்த டிமாண்டுக்கு நீ எந்த பேர்னாலும் வச்சுக்கோ, இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறாயோ எதனால சொல்லிக்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எங்களுடைய குரலுடைய அடர்த்தியை உருவாக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த அடர்த்தி ரொம்ப ரொம்ப அவசியமானது. நீ யோசிச்சு பாரு, இத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சும் கூட வந்து தொடர்ந்து இங்க பிரச்சனை இன்னைக்கு வந்து ரொம்ப இயல்பா இருக்கு. இன்னைக்கு நான் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து அங்க தென் மாவட்டங்கள் சைடு தான் போயிட்டு வந்துருக்கேன் நான். ஸோ வந்து ரொம்ப இயல்பா இருக்கு, தெரு தெருவா இருக்கு. இதை மாற்றுவதற்கு நம்மகிட்ட என்ன திட்டம் இருக்கு? இதை நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க இருக்கிற சாதி வேறுபாடுகளை களைவதற்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ஆக்கப்பூர்வமான யோசனைகளை நோக்கி நம்ம நகரணும் இல்லையா? ஏன் இந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் யோசனைகளும் இல்லை? நலத்திட்டங்கள் வழங்குவதன் மூலமாக இங்க இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்மளால வந்து ஒழிச்சிட முடியுமா? ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஒண்ணு வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை எப்படி கையாளணும்னு ஒரு யுக்தி இருக்குது. அந்த கையாளுறது மூலமா இதை வந்து உடனடியா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வந்து நம்மளால முன்வைக்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் உடனடியா ஒரு பிரச்சனையை வந்து கையாளுறது மூலமாக அந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ண மூலமாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு பாசிட்டிவான நோக்கி இடத்த வந்து நோக்கி நகரலாம். ஆனா என்ன நடக்குது இங்க? உடனே அந்த பிரச்சனை அதனால நடக்கல, இது வேற ஒரு பிரச்சனையால நடந்தது. அந்த பையன் புல்லட்ல போனா கையை வெட்டாங்க. அவன் ரொம்ப கிளியரா சொல்ல, பாதிக்கப்பட்டவனுடைய குரல் வந்து ரொம்ப கிளியரா இருக்குது, ஓப்பனா இருக்கு. நான் வந்து பைக் ஓட்டுனதான் அவங்களுக்கு பிரச்சனை, அதனால தான் கையை வெட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா காவல்துறை சொல்லுது அவன் வந்து பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டா அதனால வெட்டான், பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டதுனால அவன் கையை வெட்டான். சரி, அதுல என்ன இப்போ? ஸோ பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டதால ஏன் கையை வெட்டுறான்? அப்ப அந்த அளவுக்கு அவன் சமூகத்தில் வந்து ஈஸியா வெட்டுற அளவுக்கு அவனுடைய நெருக்கடி என்னவா இருக்கு? அவனுக்கு பின்னாடி என்ன இருக்கு? நீ கண்டுபிடி, நீ சொல்லு. அப்ப கையை வெட்டுறது உனக்கு பிரச்சனையா இல்லையா? ஜாதியில் வெட்டான் தான் பிரச்சனையா? அப்ப இதுல 2 பார்வைகள் இருக்குல்ல, அந்த 2 பார்வையின்படி பார்த்தாலுமே அது மிகப்பெரிய குற்றம் தானே. அந்த குற்றத்துக்கு முதல்ல தீர்வை தேடாம வந்து முதல்ல வந்து சமூக என்ன சொல்றது, சோசியல் மீடியாவில் உடனே வந்து அந்த செய்தியை வந்து இதனால் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட சொல்லி உடனே தீர்ப்பு எழுதணும். சோசியல் மீடியாவில் தீர்ப்பு எழுதிட்டா அது குற்றத்திலேயோ இல்லை வழக்கு மன்றத்திலேயோ என்ன ஆகுதோ அதை பத்தி கவலையே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து உடனடியா அரசு இது இந்த மாதிரி ஒரு சாதி பிரச்சனை இங்க நடக்கல அப்படின்றது காட்டுறது மூலமா நீங்க என்ன விரும்புறீங்க நீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க இதுக்கு யார் பதில் சொல்ல போறா? இந்த பதிலை கோருவது எங்களுடைய அடிப்படை நியாயம், எங்களுடைய உரிமை. இது பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் நம்ம வந்து பேச முடியுமா? இதேதான் வேங்கவேல்லையும் நடந்தது. எல்லா பிரச்சனைகளும் இதுதான் நடக்குது. சரி, வேங்கவேல் பிரச்சனை பயங்கரமா ரொம்ப மோசமான பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நடுவர் மன்றத்துக்கு போயிடுச்சு. அங்க வந்து இன்னும் தீர்ப்பு வந்து அதாவது விசாரிக்கவில்லை, வெறும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. சிபிஐ அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து சிபிசிஐடி தானே, சிபிசிஐடி என்ன பண்றாங்க, விசாரிக்கிறாங்க, ஒரு குற்றப்பத்திரிகை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அப்ப வந்து யார் வந்து குற்றம் சாட்டினாங்களோ அவங்க தான் குற்றவாளிகள்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னா சோசியல் மீடியாவில் அந்த நியூஸை எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்றது, அவங்க வந்து பேசின வீடியோக்களை லீக் பண்றது, அதை பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணி விட்டு இப்போ வந்து அவங்க தான் வந்து யார் வந்து குற்றம் சாட்டினார்களோ அவர்கள் தான் வந்து குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு தீர்ப்பை மக்களை எழுத வைக்கிறதுக்கு ஒரு யோசனை இருக்குல்ல. அப்ப நடுவர் மன்றம் எதுக்கு? அப்ப நீதிமன்றம் எதுக்கு? அப்ப ஏன் அரசு வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு வந்து அறிக்கை தாக்கல் செய்யணும்? சிபிசிஐடி அது மக்கள்கிட்டே தாக்கல் செஞ்சுட்டு போயிடலாமே. அப்போ வந்து நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வரும் வரை குற்றம் அதாவது விசாரிக்கிற வரை இவங்களால காத்துட்டு இருக்க முடியாது. உடனே வந்து தீர்ப்பு எழுதி முடிச்சிடணும். தலித்துகள் தான் இங்க குற்றவாளிகள், வன்கொடுமை சட்டத்தை இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். இப்ப இங்கதான் வருது, தொடர்ந்து சுத்தி இந்த இடத்துல வந்து நின்றுச்சு இன்னைக்கு. அப்போ இங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவை கிரியேட் பண்றாங்க, ஒரு கோணத்தை உருவாக்குகிறார்கள். அதை யாருன்னா பாதிக்கப்பட்டவர்களே வந்து குற்றவாளிகளாக மாற்றுகிற ஒரு இடத்துல வந்து நிக்குது. ஸோ இந்த விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு? நமக்கு என்ன சவால் இருக்கு? இதை நம்முடைய சக நண்பர்கள்கிட்ட எப்படி நம்ம வந்து பேச போறோம்? எப்படி இதை டிஸ்கஸ் பண்ண போறோம்? ஸோ இங்க வந்து எல்லாருமே வந்து தலித்துகள் மட்டும் இல்லை அப்படின்றது நான் முழுசா நம்புறேன். நிறைய நான் தலித் தோழர்கள் நம்ம வந்து இருக்கிறோம்.
ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சு மெயின் ஸ்ட்ரீம்ல இதை பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு அரசுக்கு எதிராக இங்க வந்து குரல் கொடுப்பதே வந்து குற்றம்னு நினைக்க கூடாது. இந்த அரசு ஏற்கனவே இருந்த அரசு மாற்றமடைந்து இந்த அரசு வேணும்னு எல்லாரும் விரும்பினவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்படி இருக்கிறப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை பற்றி நம்ம வந்து முன்வைக்கிறப்போ அந்த பிரச்சனையுடைய சாரத்தை, பிரச்சனைக்குள்ள பின்புலத்தை சரியா புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை இங்க இருக்கிற அரசு அதிகாரிகளும் அரசு அலுவலர்களும் இங்க இருக்கிற அரசும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ற இடத்துக்கு மூவ் ஆகணும். அதை விட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு தவறாகவும் குற்றமாகவும் ரொம்ப ப்ரிவென்டாகவும் பார்த்தோம்னா இங்க ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் உருவாக்குறதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல இங்க. அப்போ வந்து கேள்வி கேட்குற எல்லாருமே வந்து அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயரை வைக்கிறது, இவர்கள் இதனால் செயல்கள் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த மோசமான சூழலை கட்டுப்படுத்தக்கூடிய இல்லை இது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆகணும். இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் அதுதான் வந்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம எல்லாமே ஆர்டிஸ்ட், இது மாதிரி ஒரு ஜோனு, இந்த மாதிரி தலித் சுபையா மாதிரியான ஒரு பேரறிஞருடைய ஒரு நிகழ்வுல நம்ம வந்து கூடுறப்போ இன்னைக்கும் இருக்கிற அவர் காலத்துல எந்த அளவுக்கு வீரியமா இந்த சாதியை எதிர்த்து இந்த சமூகத்தில் இருக்கிற பாகுபாடை எதிர்த்து பாடிக்கொண்டிருந்தாரோ அதை விட வீரியமா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த கடந்த 4 நாள் 5 நாள்லாம் வந்து ஒரு worst எக்ஸ்பீரியன்ஸ். திடீர்னு நேற்று காலையில் எழுந்து பார்த்தா தேனியில் ஒரு பையன் வந்து செத்துட்டான். அவன் அந்த டாய்லெட்ல வந்து அவ்வளோ ரத்தம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பையனை வந்து வாங்காம போராடிட்டு இருக்காங்க மக்கள், அந்த உடலை வாங்காம. புரியல இது எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்த போறோம் அப்படின்னா இது வந்து ஒன்லி தலித்ஸ் மட்டும் பேசினா அது வந்து சரியாயிடுமானா கிடையாது. நான் தலித்ஸ் வந்து உள்ள வரணும். இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இங்க இருக்கிற கூடிய அடையாளங்களை விட்டு நம்ம வெளிவரத்துக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அப்ப இந்த இருக்கிற சாதி அடையாளங்களை நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்க குடும்பங்கள் சாதியா இல்லைன்னு, உங்க குடும்பங்கள்ல சாதி ப்ரைடு இல்லைன்னு, உங்க உறவுகள் சாதியா இல்லைன்னு, உங்களுடைய சடங்குகள் சாதியா இல்லைன்னு, அப்புறம் எந்த நம்பிக்கையில நீங்க பேசுறீங்க இப்பெல்லாம் ஜாதியை பாக்குறது இல்லைன்னு? ஏன் நீ தொடர்ந்து ஜாதி பத்தியே பேசிட்டு இருக்கிற? இப்பெல்லாம் ஜாதின்றது ஒண்ணுமே இல்லை. எப்படி நீங்க சினிமாவில் கொண்டு வரீங்க? நீங்க ஏன் பாட்டுல வைக்கிறீங்க? நீங்க அதுல வைக்கிறீங்க? புரியல. ஒரு உண்மையா புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்கள் அறிவுடையவர்கள் தானே இருக்கிறீங்க, கான்சியஸோட தானே இருக்கிறீங்க, ஒரு தொடுதல் உணர்வோடு தானே இருக்கிறீங்க. ஒரு பேசுறது உங்களுக்கு வந்து கேக்குது இல்ல, உங்களால பேச முடியுது இல்ல. அப்போ ஒரு பிரச்சனையா புரிஞ்சுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? இங்க வந்து எதிர்த்தரப்பு நீதான் குற்றவாளி அப்படின்ற இடத்துல நம்ம இங்க பேசவே இல்லை. இதோட சென்சிட்டிவ்னஸை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் வந்து தலித் இளைஞர்கள், அதாவது ஒரு பையன் வந்து அவன் வந்து மலேசியாவில் இப்போ வந்து படிக்க போறான். இதே அரசால வந்து அவனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 36 லட்சம் ரூபாய்க்கு அவன் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. அவன் போறான். ஆனா போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்றான், ஆனா என் ஊருக்குள்ள என்னால போக முடியலன்னு சொல்றான். சின்ன பையன் அவன். ஏன்னா அவங்க அப்பா அவனை அடிச்சு மண்டையில அடிச்சு அவன் ஹாஸ்பிட்டல் இருந்து அவங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் ரெக்கவரி ஆகாம அவங்க அப்பா இருக்காரு. அவன் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு பேசுறான். அந்த வேதனைக்கு என்கிட்ட என்ன பதில் இருக்கு? வாடா போயிட்டு அடிச்சிடலாம் வெட்டிடலான்னு என்னால சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்லுவேன்? நீ எங்கடா போற? படிக்கிறதுனாடா போற? நீ போ, மலேசியா போ. அந்த நீ அவன் இத்தனைக்கும் வந்து பிஹெச்டி பண்ண போறான்னு நினைக்கிறான். அவன் வந்து அவன் என்ன பாதிக்கப்பட்டான்னா அந்த துறையிலேயே வந்து போயிட்டு அந்த நரம்பியல் சம்பந்தமா வந்து அவன் வந்து பண்ண போறான் அவன். ஸோ அவன்கிட்ட அதை தான் நம்மளால சொல்லி அனுப்ப முடியுது. அப்போ பிரச்சனையே இல்லையா? எல்லா ஆட்சியிலும் தான் பிரச்சனை இருந்தது, இந்த ஆட்சியிலும் இப்படிதான் இருக்கும்னா அப்ப எதுக்கு இந்த ஆட்சின்ற கேள்விதான் எங்களுக்கு வருது. அப்போ இந்த ஆட்சி உண்மையிலேயே சமூக நீதி மேல அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் தலித்துகள் மீது நிகழ்த்தப்படுற வன்முறைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். வன்முறைகளை நிறுத்துவதற்கு உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? நீங்க அதை எப்படி சரி பண்ண போறீங்க? உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? சோ வருகிற 2026 எலெக்ஷன் வருது. சோ அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள்? அப்ப உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குங்களா, ஒரு வடிவம் இருக்கும்ல. சோ அந்த வடிவம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மட்டும்தானா, இல்ல அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாக இங்க இருக்கிற அசமத்துவத்தை அழிப்பதற்கான வேலையை செய்வதா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நிச்சயமாக பிஜேபி ஊர் தெருவில் வருதோ இல்லையா, காலனி தெருவுல வராது. ஏன்னா ஒவ்வொரு தெருவுகளும் ஒரு அம்பேத்கர் படிப்பகம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். RSSக்கு அடிப்படை எதிரிகளே அம்பேத்கரவாதிகள் தான். ஒவ்வொரு காலனிலையும் ஒரு படிப்பகத்தை வச்சிருக்கிறோம், ஒரு அம்பேத்கர் படிப்பகம் இருக்கு. ஒவ்வொரு குழந்தைகள் கிட்டே அம்பேத்கர் பத்தி சொல்றோம். அம்பேத்கர் என்ன பேசினார், வாசப்பர் என்ன விரும்பினாரு, இந்த சமூகத்தை என்ன மாற்றம் அடைய செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்றோம், படிக்க வைக்கிறோம் குழந்தைங்களை. ஒவ்வொரு திருமணத்திலையும் ஒவ்வொரு கல்யாணத்திலையும் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து புத்தரை வந்து பிரைஸ் பண்றோம், கொடுக்குறோம், புத்தரை கொடுக்குறோம், அம்பேத்கரை கொடுக்குறோம், புத்தகங்களை கொடுக்குறோம். இது ஒரு கல்ச்சராகவே இருக்கு இங்க. இங்க வந்து தப்பே இல்லையா? இங்க இருக்கிறார்கள், ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அதை மீறி
அதை மீறி ஒரு கல்ச்சராகவே இங்க வந்து இந்த சாதிக்கு எதிராகவும் இங்க இருக்கிற இந்துத்துவத்துக்கு எதிராகவும் பார்ப்பினத்துக்கு எதிராகவும் அடிப்படையில செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் மற்ற தோழர்கள் இல்லையா உடனே கேள்வி கேட்பாங்க, நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்களா? அப்படி இல்ல, இருக்கிறீங்க. பட் ஆனா இங்க இருக்கிற பிரச்சனையுடைய வீரத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம படிப்பங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. பெரியார் படிப்பங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அம்பேத்கர் படிப்பங்களை ஊர்த்தர்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. இவங்க 2 பேரையும் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு நமக்குள்ள வந்து சாதி வேறுபாடோட இங்க வந்து அசமத்தோட வாழ்ந்துருக்கணும்னு நம்ம விரும்புறோம்? இன்னும் எத்தனை நாளுங்க? எத்தனை பேர் ஊர் தெருவுல இருந்து வரீங்க? என்னைக்காவது காலனி தனியா இருக்குது, காலனியில இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? பயங்கரமான மன உளவியல் சிக்கல் அது. உங்களுக்கு தெரியாது. ஊரே ஒண்ணு சேர்ந்து கூட அப்படி கொண்டாடிட்டு இருக்கிறப்ப வந்து ஒருத்தன் வெளியே நின்று வேடிக்கை பார்க்கறப்ப இருக்கிற பெயின் வந்து உங்களுக்கு எப்ப புரிய போகுது? புரியாது. அது தனியா அப்படி நிக்க வச்சு தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சு சோறு போடுறதுல இருந்து அந்த பஸ் ஸ்டாண்டை யூஸ் பண்ண பொதுவை வந்து பயன்படுத்துறதுல இருந்து பல சிக்கல்கள் இருக்கு. நகரத்துல வந்து அப்படி நம்மளால வந்து வெளிப்படையா பார்த்துட முடியாது. வெறும் என்ன சொல்றது, விசிபிளா இல்லை. இங்க ரொம்ப ரொம்ப விசிபிளா இங்க சென்னையில பக்கத்துல வெறும் 15 கிலோமீட்டருக்கு தாண்டி போனாங்களே இருக்கு. இங்க ரொம்ப விசிபிளா இருக்கு. அப்போ முதல்ல இங்க இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் திருப்பி அதான் சொல்றேன். சாதி சாதி சாதின்னு பேசிட்டே இருக்கணும். உன்னால அதனால பிரச்சனை இல்லை. எனக்கு பிரச்சனை இருக்கு. நான் பேசிதான் தீருவேன். ஏன்னா அதனால நான் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கும் என்னோட சகோதரன் வெட்டப்படுறான், என்னோட சகோதரி வெட்டப்படுறா, காதலிக்கு வெட்டப்படுறான். அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. அப்ப நான் பேசாம வேற யார் பேசுறது? நாங்கள் பேசாமல் யார் பேசுவது? நாங்கள் பாடாமல் யார் பாடுவது? சோ இத புரிந்து கொள்ள அட்லீஸ்ட் வேண்டுகோளே இதுதான். இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்க புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாதான், நாம இதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாதான் இதை எப்படி சால்வ் பண்ணலான்ற இடத்துக்காக போய் நகர முடியும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, புரிந்து கொள்வதற்கு முன்னாடி இப்படி இல்லவே இல்லைங்க. இது இப்படி ஒரு பொய்யை வந்து உருவாக்குறாங்க. இது ஒரு மாயை. இது அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது எப்பவே ஒழிஞ்சிச்சு. ஒழியில ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையை குறித்து தான் எங்களுடைய ஆர்ட் வந்து பேசுது, எங்களுடைய வாய்ஸ் வந்து பேசுது.